சிங்கப்பூரிலிருந்து தொடங்குகிறோம். இந்தியன் 2 உடைய இங்கேருந்து ஆரம்பித்தோம், சென்னையிலேருந்து ஆரம்பித்தோம், பம்பாய் போனோம். இப்பொழுது அடுத்த பயணம் அதற்கு தொடங்குகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை பற்றிய செய்திகள் எல்லாம் உலகெங்கிலும் இருந்து வந்து கொண்டிருக்கிறது. நல்ல செய்தியாக இருக்கிறது. இது இந்திய படங்கள் திரைப்பட தொழில் அதற்கே வலு சேர்க்கும் என்று நான் நம்புகிறேன், ஆசைப்படுகிறேன். ஆடியன்ஸோட ஃபீட்பேக் வந்து ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு சார். ஸ்க்ரீன் பிளே பற்றி பேசுறாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இடியே வச்சாங்க சொல்லி பேசுறாங்க. ஆடியன்ஸோட ஃபீட்பேக் நாங்க தியேட்டரா போய் ரிவ்யூ சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அப்போ ஃபீட்பேக் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே பற்றி பேசுறாங்க, டெக்னிக்கல்ஸ் பற்றி பேசுறாங்க. இந்த மூவி இன்னொரு படத்தோட ஒரு சில சாயல் இருக்குன்னு சொல்லி பேசுறாங்க. ஸோ இது ஆடியன்ஸோட நாலேஜ் வந்து நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல ஆடியன்ஸுக்கு தெரியாதுன்னு சொல்றது, ஜனங்கள் இப்படித்தான் சொல்றதெல்லாம் வந்து இயலாதவரின் கூற்று. அது நான் சொல்லவே மாட்டேன். இதெல்லாம் புரியாது, நம்ம மக்களுக்கு இதெல்லாம் புரியாதுன்னு சொல்றது. அது எப்படி பாட்டு இல்லாத ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படத்தை கூட்டமாக போய் பார்த்துட்டு வர்றாங்க. பாஷையும் புரியாமல் நல்ல டெக்னிக்கு தமிழனுக்கு புரியாதுன்னு சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. மொழியே இல்லைனாலும் தமிழர்கள் வந்து நல்லா இருந்ததுன்னா பார்ப்பாங்க. நான் சின்ன பையனாக இருந்தபோது செம்மீன் ஒரு படம் மொழி மாற்றம் கூட செய்யப்படல, சப்டைட்டில் கிடையாது. நான்லாம் 2 வாட்டி பார்த்தேன். எதுக்காக பார்த்தேன்னு இப்போ கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் எல்லாரும் போய் பார்த்தாங்க. சென்னையில் 100 நாள் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. அதே மாதிரி தான் நீங்கள் மரோ சரித்திரா என்ற படத்தை எந்த டப்பிங்கும் இல்லாமல் தெலுங்கு படமாகவே அது இங்கே ஓடி இருக்கிறது. நம்ம தான் கலைக்கு மொழியை திணிக்கிறோம். அதுக்குள்ள சினிமா என்பது தனி மொழி, அதற்கான உதாரணம் இதில் தெரிகிறது. அந்த மொழி தன்னுடைய பலத்தை இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. வழக்கமாக இருக்கக்கூடிய பண்டிதர்கள் சொல்லும் சினிமாவிலிருந்து மாறுபட்ட சினிமா அது. ஒரு பக்தி சினிமா இப்போ எடுத்தால் இப்படி இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் சயின்ஸ் ஃபிக்ஷனையும் இதையும் சேர்த்து செய்த கலவை வந்து நல்ல யுக்தி என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா தேவையில்லாத கேள்விகளை இதில் கேட்கவே முடியாது. அந்த கேள்வி கேட்பதற்கு நேரமே இல்லாமல் இது புனை கதை தான் என்று தைரியமாக சொல்லி ஆரம்பிக்கும் போது கேள்வியே கேட்க முடியாது.